அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அலகு 4ல இக்கால இலக்கியம் அப்படின்ற பொருண்மையில தொடர்ச்சியா பதிவுகள பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, திராவிட இயக்க பின்னணியில வந்த கவிஞரா நம்ம சுரதா அவர்கள பார்க்க இருக்கின்றோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுரதா பிறந்த ஊர் பழையனூர். ஆரம்பத்துல தஞ்சை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி தான். இப்ப திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பகுதியா பழையனூர் பார்க்கப்படுது. பெற்றோரினுடைய பெயர் திருவேங்கடம் சண்பகம் அம்மையார். இயற்பெயர் ராசகோபாலன். உடன் பிறந்தவர் வேதவள்ளி. அவங்க அக்கா அப்படின்றது அந்த முறையில வரக்கூடிய ஒரு நபரா அந்த வேதவள்ளி அப்படின்றவங்கள பார்க்கலாம். மனைவினுடைய பேர் சுலோச்சனா. மகன் கல்லாடன். இவருக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஆசிரியர்களா ஒரு 6 பேர் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யாரு, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, முதலாவதாக ஆறுமுக பக்தர், இரண்டாவதாக சிங்காரவேலு நயினார், மூன்றாவதாக மெய்யங்கோனார், நான்காவதாக ரங்கசாமி பிள்ளை, ஐந்தாவதாக கோவிந்தராசு நாட்டார். அங்க தவறா இருக்கு, கோவிந்தசாமி நாட்டார். ஆறாவதாக சாமி வேலாயுதம் பிள்ளை. ஆனா இருந்தாலும் கூட தமிழ் இலக்கணம் யார் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ, சீர்காழி அருணாச்சல தேசிகர்கிட்ட தான் தமிழ் இலக்கணத்தை முறையா கற்று தேர்ந்திருக்கிறாரு. இவருக்கு பெயர் காரணம் ஏன் சுரதான்னு வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, பாரதியின் மீது பற்று வைத்து தனது சுப்புரத்தினம் அப்படின்ற பெயரை எப்படி பாரதிதாசன் அப்படின்னு பெயர் மாத்திக்கினாரோ, அதே மாதிரிதான் பாரதிதாசன் மேல் கொண்ட பற்றின் காரணமா அவருடைய இயற்பெயரான சுப்புரத்தினத்தை தன்னுடைய பெயரா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வைத்துக்கிட்டாரு. பிறகு அந்த பெயரை ரொம்ப சுருக்கி, இங்கேயும் தவறா இருக்கு, சுரதா அப்படின்னு பெயரை மாற்றி வச்சுக்கிட்டாரு. அப்ப பாரதியின் மீது பற்று வைத்த பாரதிதாசன் அந்த பாரதியினுடைய அந்த அடைமொழி, அந்த பாரதி அப்படின்ற பெயரை எடுத்து பாரதிக்கு தாசன் அப்படின்னு பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு. அது மாதிரி சுப்புரத்தினதாசன் அப்படின்ற பெயரை தான் சுருக்கி சுரதான்னு கவிஞர் மாத்திக்கிட்டாரு. சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, ஓமை கவிஞர் ஜெகசிற்பியன் வழங்கிய பெயர் தான். கவிஞர் திலகம் சேலம் கவிஞர் மன்றம் வழங்கிய பெயர். தன்மான கவிஞர் மூவேந்தர் முத்தமிழ் மன்றம் வழங்கிய பெயர். கலைமாமணி தமிழக இயலிசை நாடக மன்றம் வழங்கிய பெயர். கவி மன்னர் கலைஞர் கருணாநிதி கொடுத்த பெயர் தான் கவி மன்னர் அப்படின்ற பெயர். எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ, தேன்மலை இது கவிதை தொகுதி. தமிழ் வளர்ச்சி கழகத்தினுடைய பரிசை வாங்கிய ஒரு நூலா இந்த தேன்மலை இருந்திருக்கு. துறைமுகம் 1976ல வந்தது. இது பாடலுடைய தொகுப்பா பார்க்கப்படுது. சிரிப்பின் நிழல் இதுதான் இவர் எழுதின முதல் கவிதை. சிக்கனம் சுவரும் சுண்ணாம்பும் இதுவும் பாடல் தொகுதி 1974ல வெளிவந்திருக்கு. அமுதும் தேனும் 1983. பாரதிதாசன் பரம்பரை. வினாக்களும் சுரதாவின் விடைகளும். நெய்தல் நீர், உதட்டில் உதடு, எச்சில் இரவு, எப்போதும் இருப்பவர்கள், கலைஞரை பற்றி ஓமை கவிஞர், சாவின் முத்தம் இவர் எழுதிய முதல் நூல், சிறந்த சொற்பொழிவுகள், சுரதாவின் கவிதைகள் இது கையடக்க பதிப்பா பார்க்கப்படுது. சுவரும் சுண்ணாம்பும், சொன்னார்கள், தமிழ் சொல்லாக்கம், தொடாத வாலிபம், நெஞ்சில் நிறுத்துங்கள், பட்டத்தரசி, பாவேந்தரின் காலமேகம், புகழ் மாலை, மங்கையர் கரசி, வார்த்தை வாசல், வெட்ட வெளிச்சம், துறைமுகம். இவர் எழுதிய கட்டுரை அப்படின்னு பார்க்குறப்போ, முன்னும் பின்னும் இதழ் அப்படின்னு பார்க்குறப்போ, காவியம் அப்படின்ற ஒரு இதழை நடத்திருக்காரு. அதான் முதல் கவிதை இதழ். இது வார இதழாகவும் வெளிவந்திருக்கு. 1955ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரு இதழா காவியம் பார்க்கப்படுது. இலக்கியம் இதுவும் மாத இதழ் 1958ல வெளிவந்திருக்கு. ஊர்வலம் இதுவும் மாத இதழ் தான் 1963. விண்மீன் இதுவும் மாத இதழ் தான் 1964.
பக்கத்திலேயே இந்த வினாவை வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்காங்க. சமீபத்தில நடந்த பிஜிடிஆர்பி அப்படின்ற அந்த முதுகலை பாடத்துக்கான அந்த பேராசிரியர் தேர்வுக்குள்ள இந்த கேள்விய கேட்டிருந்தாங்க. சுரதா எழுதிய அந்த இதழ்கள கால வரிசை அடிப்படையில நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ முதல்ல காவியம், 2வதாக இலக்கியம், 3வது ஊர்வலம், 4வதாக விண்மீன், 5வதாக சுரதா அப்படின்ற பெயர்ல ஒரு மாத இதழ வெளியிட்டிருக்காரு. 1988ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கு. இவருக்கு எப்படி கவிதை இயற்றக்கூடிய ஆற்றல் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சுரதாவின் சொல்லடா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதையை புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த பொன்னி அப்படின்ற இதெல்லாம் 1947 ஏப்ரல் திங்கள்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை வெளியிட்டு இவரை பாரதிதாசன் பரம்பரை கவிஞரா அதுதான் முதல்ல அறிமுகம் செய்ய வச்சிருக்கு. இந்த சுரதாவினுடைய சொல்லடா அப்படின்ற தலைப்புல வெளிவந்த கவிதை தான். நாராயணன் என்பவரை ஆசிரியராக கொண்டு புதுக்கோட்டையிலிருந்து வெளிவந்த தலைவன் அப்படின்ற இதனுடைய துணை ஆசிரியரா பணியாற்றியிருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல பல சிறுகதைகளை எழுத ஆரம்பிச்சாரு. கவிஞர் திரிலோக சீதாராமனுடைய சிவாஜி அப்படின்ற இதழ்ல தொடக்க காலத்துல சுரதாவினுடைய கவிதைகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. திருச்சிராப்பள்ளி வானொலியில சுரதாவினுடைய பல கவிதைகள் வந்து ஒளிபரப்பாகியிருக்கு. இரட்டை கிளைவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு இவருடைய வரிகள் வந்து மிகவும் புகழ் பெற்ற வரியா பார்க்கப்படுது. திரைப்படத் துறையிலயும் இவருடைய நாட்டம் இருந்திருக்கு. பங்களிப்பும் நிறையாவே செஞ்சிருக்காரு. திரைப்படத்துறை அப்படின்னு பார்க்குறப்போ, சுரதாவின் கலை உணர்வை கண்ட பூசா கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இவரை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்துறாரு. 1944ஆம் ஆண்டு மங்கையர்க்கரசி என்னும் திரைப்படத்திற்கு முதல்ல உரையாடல் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. மிக குறைந்த அளவுக்கான பாடல்களையே இவர் வந்து ஆரம்பத்துல எழுதியிருக்கிறாரு. சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரல்ல இவருடைய 2 பாடல்கள் அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு மற்றும் இன்னொரு பாடல் வந்து ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலமே சொந்தமடா. இந்த 2 பாடலும் வந்து ரொம்ப புகழ் மிகுந்த பாடல் வரியா பார்க்கப்படுது. 100க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதியிருக்கிறாரு. பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ, முதல் சிறுகதை வந்து கவி அமரன். இந்த சிறுகதை வந்து நாராயண துரைக்கண்ணனை ஆசிரியராக கொண்டு வெளிவந்த பிரசண்ட விகடன் அப்படின்ற புகழ்பெற்ற வார இதழ்ல வெளிவந்திருக்கு. 1942ஆம் ஆண்டுல சுயமரியாதை இயக்கத்தினுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய வகையில சென்னையில நாடக குழு ஒன்ற அமைச்சாங்க. முருகு சுப்பிரமணியன், பெரியண்ணன், ராமசுப்பையா, கிருஷ்ணராஜு ஆகியோர் கூடி அமைந்த இந்த நாடகக்குழுவினுடைய பெயர் வந்து முத்தமிழ் நிலையம் அப்படின்ற பெயர்ல இந்த நாடகக்குழுவுக்கு பெயர் வந்திருக்கு. இந்த நாடக குழுவினரால் பாரதிதாசனின் புரட்சிக்கவி நாடகம் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல நடத்தப்பட்டது. அதுல அமைச்சர் வேடத்துல உவமை கவிஞரான சுரதா வந்து நடிச்சிருக்கிறாரு. தந்தை பெரியார், கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், ரத்தினசாமி பிள்ளை ஆகியோரோட தலைமையில நடைபெற்ற புரட்சி கவி அந்த கவிதை நாடகம் அந்த காலகட்டத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இலக்கிய சுவை மிக்க கவிதைகளை பாடுவதில் வல்லவரா இவர் இருந்திருக்கிறாரு. பகுத்தறிவு பாசறையை சார்ந்த சுரதாவிற்கு சகுனம் பார்ப்பதில் நம்பிக்கை இல்லை. பள்ளி சொல்வதையும் நம்பியது கிடையாது. அது வீழக்கூடிய இடத்தை பற்றியும் ஆராயக்கூடிய நம்பிக்கையும் கிட்ட கிடையவே கிடையாது. இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், உருது, குஜராத்தி, மலாய் இந்த மொழிகள் எல்லாத்திலுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் என்றால் தவிட்டையும் உண்பேன் அப்படின்ற ஒரு கொள்கையாளரா சுரதாவை நம்ம பார்க்கலாம். சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ 1969 இவருடைய தேன்மலை அப்படின்ற அந்த கவிதை நூலுக்கு வந்து தமிழக அரசினுடைய பரிசு வந்து கிடைச்சிருக்கு. 1972 தமிழக அரசு வந்து சுரதாவுக்கு கலைமாமணி அப்படின்ற விருதை வழங்கி சிறப்பு செஞ்சிருக்காங்க. 1978 எம்ஜிஆர் தலைமையில அமைந்த அரசு பாவேந்தர் பாரதிதாசன் விருதை வழங்கி சிறப்பு செஞ்சிருக்கு. தமிழக அரசு வந்து சுரதாவினுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி அவருடைய குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வழங்கியிருக்கு. எப்பனா 2007ஆம் ஆண்டு. 1982 சுரதாவினுடைய மணி விழாவை ஒட்டி நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில நடந்த விழாவில் ரூபாய் 60,000 பரிசா தரப்பட்டிருக்கு. அதே 1982
சுரதாவினுடைய கவிதை பணிகளை பாராட்டி குன்றக்குடி அடிகளார் தலைமையில நடந்த விழாவுல கவியரசர் பட்டம் வழங்கி சிறப்பு செஞ்சிருக்கு. 1987ல மலேசியாவில் நடந்த உலக தமிழ் மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளரா அழைக்கப்பெற்று பெருமையை சேர்த்திருக்காங்க. 1990ல கலைஞர் கலைஞருடைய ஆட்சி காலத்துல பாரதிதாசன் விருத சுரதாவுக்கு வழங்கி சிறப்பு செஞ்சிருக்காங்க. 1990ல அதே மாதிரி கேரளாவுல மகாகவி குமரன் ஆசான் விருது சுரதாவுக்கு கிடைச்சிருக்கு. சுரதாவினுடைய தேன்மலை நூலுக்கு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய ரூபாய் 1,00,000 ராஜராஜன் விருது வழங்கப்பட்டிருக்கு. 2008ல சென்னையில சுரதாவுக்கு நினைவு சிலை நிறுவப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பில் இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கு. பாராட்டியவர் அப்படின்னு பார்க்குறப்போ மற்றொரு பாரதி பிறந்து விட்டான் அப்படின்னு ராமசாமி சுரதாவை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பார்க்குறப்போ தண்ணீரின் ஏப்பம்தான் அலைகள், தடை நடையே அவர் எழுத்தில் இல்லை, வாழை தண்டுக்கோ தடுக்கின்ற கணுக்கள் உண்டு, படுக்க வைத்த வெணாக்குறி போல் மீசை வைத்த பாண்டியர்கள், வேற்றுமையை வினை சொற்கள் ஏற்பதில்லை, வேறுபாட்டை தமிழ்ச் சங்கம் ஏற்பதில்லை, காதல் நோயை மந்திரங்கள் தீர்ப்பதில்லை, மங்கை தீர்ப்பாள், வரலாற்று பேரழகி ஆதிமந்தி, எதுகை வரல் போல் அடுத்து வந்தால், அத்தி என்பானோ மோனையைப் போல் முன்னே வந்தான். இந்த பாடலடிகளோட சுரதா குறித்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.